நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா அப்படி செஞ்ச? நானும் அம்மா உயிரோட தான் இருக்கும், இன்னும் சாகல. நானா பேசல ஷாலினி, நீ அதான் என்ன பேச வச்சுட்ட. ஏமா இதுக்காக தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து முதல்ல எனக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி என்கிட்ட நாடகம் ஆடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனியா? இதோ இதான் நீ ஆபரேஷன் தியேட்டர்ல பாக்குற டியூட்டியா? சொல்லு. என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம ஒரு சின்ன துரும்ப கூட தூக்கி எறிய மாட்டேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த அண்ணன் கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. சொல்லு, உனக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? யார் உனக்கு அந்த துணிச்சலை கொடுத்தா? அந்த கர்னல் தானே? போய் சொல்லாத ஷாலினி. அவர் பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக உன்கிட்ட வந்து கெஞ்சிருப்பாரு. உன்னோட இறக்க குணத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு, அப்படிதானே? தாத்தா என்ன கட்டாயப்படுத்தல, இதுக்கு சம்மதிக்கவும் இல்ல. நான் தான் பிடிவாதமா நின்ன. நான் தாத்தாவை கேட்காமலே எல்லா டெஸ்டும் எடுத்து கொடுத்தேன். இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ஷாலினி. எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட வாழ்க்கை பத்தியே யோசிக்கிறிய. என்னைக்காச்சும் உன் வாழ்க்கை பத்தி யோசிச்சிருக்கியா? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவ சந்தோஷமா இருக்கணும். ஷாலினி, உன்னை பத்தி நான் என்னெல்லாமோ கனவு கண்டு வச்சிருக்கேன். இனிமேதான் நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. உனக்குன்னு ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, இதெல்லாம் நடக்கும்போது அண்ணே, இது நல்ல விஷயம்தான். தெரியும், கிட்னி கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், அது தப்பு இல்ல, அது எனக்கும் தெரியும். ஆனா யாருக்காக, யாருக்கு கொடுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? 4 பேருக்கு நல்லது செய்யறவங்களுக்கு, இல்ல 4 பேருக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ஓடி போய் உதவி செய்யலாம். அதான் போய் அந்த ஜெயந்திக்கு பரவாயில்லண்ணா, பரவாயில்ல. ஜெயந்தி அம்மா என்ன எதிரியா பார்த்தாலும் என் உயிர்ல பாதி இப்ப அவங்க கிட்ட இருக்கு. அதுல எனக்கு ஒரு நிம்மதி. அண்ணே, சரி, நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த அம்மாவோட பொண்ணு தானே அமலா? அவங்க பெத்த பொண்ணு தானே? ஏன் இந்த கிட்னி அவளால கொடுக்க முடியாது? சார், பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் வெளில போங்க சார். சரி சிஸ்டர்.
நான் அப்புறமா வரேன். அப்பா, ஜெயந்தி, எப்படிமா இருக்க? பரவாயில்லப்பா. ஐ எம் ஃபீலிங் மச் பெட்டர். இப்போ பெயின் இருக்காம்மா? இல்லப்பா. இது எதுக்குப்பா? உனக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது இல்லையாம்மா? அதெல்லாம் இல்லப்பா. எடுங்கப்பா. எனக்கு ஒரு தடவை உங்க முகத்தை பார்க்கணும். சரிம்மா. ஜெயந்தி, மகேஷ் வந்திருந்தாருமா. அப்பா, இரு. அம்மா எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நீ படுத்துக்கம்மா. படுத்துக்கம்மா. அவன் எதுக்குப்பா வந்தான்? அது நான் அவர் சொல்லம்மா. இங்க அவனோட ஃப்ரெண்டு யாரையோ அட்மிட் பண்ணிருக்காங்களா, அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்க. நான் ஆபரேஷன் ஆகி கிடக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சே, அப்படியெல்லாம் இல்லைம்மா. உன்னை பத்தி சொன்னப்போ ரொம்ப கவலைப்பட்டார், வருத்தப்பட்டாருமா. ஆக்சுவலா மகேஷ் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டார். அப்பா, அதெல்லாம் சும்மா நடிப்பு, நம்பிடாதீங்க. அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா எனக்கு பிபி ஏறும். அச்சோ, அவங்க 2 பேரும் என் கண் முன்னாடியே வரக்கூடாது. அந்த மகேஷும் ஷாலினியும். ஆல்ரைட், நீ டென்ஷன் ஆகாதம்மா. ரிலாக்ஸ் பண்ணு. அப்பா, எனக்கு கிட்னி கொடுத்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. எனக்கு அவளை ஒரு தடவை பார்க்கணும்ப்பா. நான் தான் சொன்னேனம்மா, அவ கண்டிஷன்ஸ் பத்தி சொன்னேன்ல. தெரியுதுப்பா. ஆனா எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவளுக்கு தெரியாம ஒரு தடவை பார்த்துடுறேன்ப்பா. சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்குள்ள நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருப்பா? இது ஏதோ புது நம்பரா இருக்குமா, யாருன்னு தெரியல. யாருன்னு பாக்குறேன். சரிங்க, ஃபோன் பேசக்கூடாது. ஓ, அப்படியா? ஆமா சார். தேங்க்யூமா. நான் போய் ஃபோன்ல பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ. வணக்கம் சார், நான் மணிபாரதி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. உங்க பொண்ணு எப்படி சார் இருக்காங்க? ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. நல்லபடியா தான் இருக்கா. நேத்து ஒரு நாள் முழுக்க உங்க பொண்ணுக்காக ஒதுக்கி வச்சிருந்தேன். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும், சீக்கிரமா அவங்க குணமாகணும்னு நான் நாள் முழுக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரார்த்தனையோட பலன் நிச்சயமா உங்க பொண்ணுக்கு கிடைக்கும். ஓகே சார், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு நான் தெரிஞ்சுக்கதா ஃபோன் பண்ணேன். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன்.
ஷாலினி, அம்மா, இந்த அம்மா கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் அண்ணனும் என்ன பூ மாதிரி வச்சு பாத்துக்கிட்டீங்க. என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க 2 பேராலையும் தாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் கிட்னி கொடுக்க போறேன், அதுவும் ஜெயந்தி அம்மாவுக்குன்னு சொன்னா நீங்க நிச்சயம் சம்மதிக்க மாட்டீங்க. அதனாலதாம்மா நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். தனக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு கூட நல்லது பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நீ வாழ்ந்து காட்டிட்டேம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ண வளர்க்குற பாக்கியம் மட்டும்தாம்மா எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை வயித்துல சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உன்னை பெத்த அம்மா உண்மையிலேயே நல்ல குணவதியாதான் இருப்பா. ஆமா, வெளியிலே நின்று பேசிட்டு இருக்காம அவளை உள்ள கூட்டு போங்க. இங்கே இருமா, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். உள்ள போலாமா? வாங்க தாத்தா. பார்த்து உட்காரு. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? வேண்டாம்மா. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம்மா. அமலோட அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. இனிமேலாவது அந்த பொம்பளை மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நல்ல சிந்தனைகளோட வாழ சொல்லுங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு நல்ல புத்தி வரலன்னா தீராத நோய் தான் வரும். ஏன் சார், தன்னோட உயிரை காப்பாத்துனது ஷாலினி தாங்கிற உண்மையை அமலா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஷாலினி மேல இருக்க வெறுப்பு தீந்துரும்ல. ஆனா அது ரகசியமா வச்சுட்டு தப்பு பண்ணிட்டீங்களே சார். நான் அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குமா. அதை வெளியில சொல்ல முடியாத என்னுடைய வேதனை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா மற்றவங்க கண்ணுக்கு நான் தப்பு செஞ்சவனா தான் தெரியும். ஒரு நாள் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனை என்னன்னு உங்களுக்கு அப்பதான் புரிய போகுது. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனுஷனா தான் பார்ப்பீங்க. பரவாயில்ல. மகேஷ், நான் ஷாலினியை பார்க்கறதுக்காக அடிக்கடி இங்க வந்துட்டு போறேன்ப்பா. அதை மட்டும் நீ தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாத. அவளை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. வாமா.
ஜெயந்தி எப்படி இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி எப்படி இருக்க? நீங்க நானே தான் டாக்டர் கமலா. நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? நாங்க இவ்வளவு வருஷமா திருச்சியில இருந்தோம். இப்ப என் பையனோட எஜுகேஷனுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னை மாத்தலாகி வந்திருக்கோம். எதேச்சியா உங்க அப்பா கர்னலை மீட் பண்ணு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜெயந்தி. என் வாழ்க்கையில முக்கியமான கட்டத்துல எல்லாம் நான் உங்களை பார்க்கணும்னு இருக்கு போல இருக்கு. அன்னைக்கே நான் போயிருக்கணும். அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. திரும்பவும் இன்னொரு பொண்ணால எனக்கு புனர்ஜென்மம். ஏய், எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ. பழைய விஷயங்களை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத ஜெயந்தி. எனக்கு குழப்பம் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். டாக்டர், நடந்த எல்லா விஷயத்தையும் கவலைப்படாத ஜெயந்தி. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது ஜெயந்தி. ஏய், என்ன இது? ஏய், அழாத ஜெயந்தி, அழாத. ஐயோ, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உன்னோட டாக்டர் இக்பால் இப்ப பார்த்துட்டு தான் வரேன். அவரு உன்னை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்றாரு. நீ ஒரு 6 மாசம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் ஜெயந்தி. யூ ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஜெயந்தி. டேக் கேர். நான் வரேன். டேக் கேர். டேக் கேர். வரேன் ஜெயந்தி. கிட்னி கொடுக்கதாம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வேற யாரோ வந்துட்டாங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேம்மா.